ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நண்பர்களே, குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஃபைனலாக இந்தியா vs ஆஸ்திரேலியா ஒடி சீரியஸ் டீம் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதம் நடக்குது ஒடி. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒடியில் அவர் இருக்கார். அவர் விராட் கோலியும் சீனியர் பிளேயர் இருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அவங்க தான் கேப்டனாக இருப்பாங்கன்னு, அதாவது ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சுப்மன் கில்ட்டை வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணியிருக்கார். பார்ப்போம். யங்ஸ்டர் கேப்டன். அதை விட என்ன சூப்பர் விஷயம் அப்படின்னா, கிங் கோலி, ஹிட்மேன் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ப்ளேபேக் திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்துக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேர் விளையாண்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. 2 பேருமே டெஸ்ட்டில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் மேட்ச் விளாட்றாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். விராட் கோலி அதே முன்னாடி இருந்த ஃபார்ம்லேயே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ரோஹித் சர்மாவும் பார்ப்போம். காலங்கள்லாம் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பாய்.